அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறது லோக்கல் ஆப் ரிவ்யூ தான். லோக்கல் ஆப் ரிவ்யூ ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கக்கூடிய லோக்கல் ஆப்பு, எதனால் இந்த ஆப்பை வந்து ஸ்பெசிஃபிக்காக தேர்ந்தெடுத்து இப்போ வந்து ரிவ்யூ போடுறீங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இருக்குது. ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் தட்டி விட்டுருங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நான் போடக்கூடிய முக்கியமான யூஸ்ஃபுல்லான ஆப்ஸ் ரிவ்யூ வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். அது மட்டும் இல்லாமல் ஒரு லைக்கும் ஃபஸ்ட்டே தட்டி விட்ருங்க, ஏன்னா போகிறப்ப நீங்கள் மறந்துடுவீங்க. ஸோ ஒரு லைக்கும் தட்டி விட்ருங்க. அப்போ தான் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வந்து தேடக்கூடிய நிறைய பேருக்கு வந்து யூடியூப்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக ரெக்கமெண்டேஷனில் போய் சேரும். அதனால் என்ன டீட்டெயிலுங்கிறத தொடர்ந்து பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து இந்த லோக்கல் ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கு ப்ளே ஸ்டோர் லோக்கல் ஆப்னு போட்டிங்கனாலே வரும். ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் நீங்கள் பார்த்துருக்கலாம், டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நிறையா வரும் லோக்கல் ஆப் அப்படின்ட்டு. உங்கள் ஊரில் வேலை, உங்கள் ஊரில் வேலைவாய்ப்பு, உள்ளூர் செய்திகள் மட்டும் இல்லாமல் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய விலைவாசி நிலவரங்கள், வேலைவாய்ப்போடு சேர்த்து விலைவாசி நிலவரங்கள், என்னென்ன விலை விற்கிது, காய்கறியிலேருந்து பெட்ரோல்லேருந்து கோல்டு, எல்லா விஷயமுமே இதில் இருக்குது. ஸோ இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா இப்போது இந்த மாதிரி என்னென்ன ஸ்டேட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 ஸ்டேட் வந்து இதில் வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் வந்து நம்ம தமிழ்நாடு எடுத்துக்குவோம். நம்ம மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு அதை சூஸ் பண்ணுவோம். நார்மலாக தமிழ்நாடு எடுத்துக்குவோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்கள் பகுதியில் இருந்து உள்ளூர் செய்திகள், வேலைகள் மற்றும் பிற தகவல்கள் பெற இந்த இருப்பிடத்தை அறிய அனுமதி செய்யுங்கள். அதாவது உங்கள் லொக்கேஷன் ஆக்சஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ அதை வந்து ஓகே கொடுத்துடலாம். ஏன்னா லொக்கேஷன் ஆக்சஸ் கொடுத்தா தான் நம்ம சிட்டி, நம்ம டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குது, என்னென்ன தகவல்கள், செய்திகள், இது எல்லாமே வந்து வரும். ஸோ நம்ம இந்த ஆப்பை ரிவ்யூ பண்ணது முக்கியமான காரணம் வந்து வேலைவாய்ப்பு. ஸோ நம்ம லோக்கலில், நம்ம ஏரியாவில், நம்ம டிஸ்ட்ரிக்டில், நம்ம ஊரில் ஏதாவது வேலைவாய்ப்பு இருந்தால் அது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்து பார்க்கும்போது இந்த ஆப்பை பற்றின டீட்டெயில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் நிறையா வந்துச்சு, அதனால் நான் அதை ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ இதை என் இருப்பிடத்தை அறிய அனுமதிக்கும். ஸோ ஓகே கொடுக்குறேன். லொக்கேஷன் டீட்டெயில் ஓகே வந்து அலோ ஒன்லி யூஸிங் திஸ் ஆப், எப்பயுமே அதை தான் கொடுக்கணும் நீங்கள். அது ஓகே கொடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து எந்த லொக்கேஷன், எந்த சிட்டி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக் செலக்ட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து தஞ்சாவூர் செலக்ட் ஆகிருக்கு. ஸோ இருப்பிடத்தை உறுதி செய்வோம், எஸ்ன்னு கொடுத்துக்கலாம். அது பார்த்திங்கன்னா இப்போது உங்களுக்கு நிறைய செக்மெண்ட் வந்து இதில் வந்து நம்ம டிஸ்கஷன் நிறையா இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேலே லோக்கல் அப்படிங்கிறதுக்கு உள்ளூர் நிலவரம் அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து லோக்கல் அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் செய்திகள், வேலைகள், தேடு. அதேமாதிரி உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது உங்கள் ஊர் செய்திகள், இப்போ மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, கும்பகோணம், அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அதோட செய்திகள் அப்படின்ட்டு வரும். அதுக்கப்புறம் பக்கத்தில் வேலைகள்ன்ட்டு இருக்கும். அதுக்கப்புறம் தேடு, எதாவது சர்ச் பண்ணுறது அப்படின்னா அது வந்து இருக்கும். ஸோ இப்போ வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதில் வந்துட்டு தேடுதல் அப்படிங்கிறது ஏதாவது சர்ச் பண்ணால் அப்படி இந்த விஷயம் வந்து வரும். அதேமாதிரி அரசியல், மேலும் பார்க்க, இந்த மாதிரி பல டீட்டெயில்ஸ் வந்து இதில் வந்து இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு பேஜில் நியூஸ் வந்து வருது. இந்த லோக்கல் அப்படிங்கிற விஷயத்தை வந்து செலக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நியூஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து வருது. இப்போ அடுத்தது உள்ளூர் நிலவரம் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணலாம். இப்போ உள்ளூர் நிலவரம் அப்படின்னு செலக்ட் பண்ணால் லோக்கல் என்னென்ன விஷயமோ அந்த விஷயம் வந்து வரும். ஃபஸ்ட்டு வந்து ராசி பலன்லேருந்து எல்லா டீட்டெயிலும் வந்து வருது. ஸோ இது வந்து நான் திருப்பி லோக்கல் அப்படிங்கிற விஷயத்துக்கே போகிறேன். ஸோ அடுத்தது தேடு அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ தேடு அப்படிங்கிறத ஆப்ஷனை செலக்ட் பண்ணும்போது பொதுவான விஷயங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் நம்ம இப்போ வந்து நார்மலாக அதர் ஆப்ஸில் பார்ப்போம் இல்லையா, டெய்லி ஹண்ட் அந்த மாதிரி ஆப்ஸில் பார்ப்போம்ல, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நியூஸ் இன்ஃபர்மேஷன் இருக்குது. இதை நீங்கள் ஷேர் பண்ணலாம், வாட்ஸ்அப்பில் இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணலாம். ஸோ இது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். இப்போ தேவைன்னா நம்ம பொழுதுபோக்குக்கு என்ன விஷயமோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அப்புறம் ஜாப் அலர்ட்ஸுங்கிறது ஆப்ஷன் வந்து இருக்குது, ரெண்டாவது ஆப்ஷன். ஸோ ஜாப் அலர்ட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்கிறதோ அந்த வேலை வாய்ப்புக்கான அந்த டீட்டெயில் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. உங்கள் ஊரில் இப்போ நீங்கள் உங்கள் ஊர் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த டீட்டெயில் வந்து இதில் இருக்கும். வாட்ஸ்அப்பில் நம்மளுக்கு வந்து அந்த ஸ்டேட்டஸ் வந்து வைக்கணும் அப்படின்னா ப்ளஸ் வந்து நம்மளுக்கு யாருக்காவது வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் ஷேர் பண்ணணும், இந்த விஷயத்தை ஷேர் பண்ணணும், ஷேர் பண்ணிக்கலாம். இதில் வேலை வாய்ப்பு பற்றின தகவல்களும் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா பொழுதுபோக்குங்கிற இந்த செக்ஷன் போனோம் அப்படின்னா நார்மலாக வந்து ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், சினிமா விஷயங்களாக இருக்கட்டும், இந்த விஷயம் வந்து வருது. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது மேலே வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது வந்து பிரபலமான விஷயங்கள் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தேவை வேலை வாய்ப்பு, அதை வந்து எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா இங்கே வேலைகள் அப்படிங்கிற ஒரு இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனை வந்து நம்ம செலக்ட் பண்ணும்போது வேலைகள், இந்த ஆப்ஷனை வந்து நம்ம செலக்ட் பண்ணும்போது உள்ளே வந்து என்னென்ன வேலை வாய்ப்பு செய்திகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், மேனேஜர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த ஆப்பில் வந்து வேலை வாய்ப்புக்கான டீட்டெயில் இருக்குது. ப்ளஸ் வந்து சம்பளம், என்னென்ன வேலை வாய்ப்பு, என்ன விதமான வேலை அப்படிங்கிறது இருக்குது.
உள்ளே போய்ட்டு என்ன வேலையோ அதை வந்து நம்ம கால் பண்ணி கேட்டுக்கலாம். அதில் வந்து என்ன ஒரு விஷயம் குறிப்பாக கவனிக்க அப்படின்னா, வேலைக்கு சம்மந்தமாக வந்து அட்வான்ஸோ டெபாசிட்டோ அப்ளிகேஷன் ஃபீஸ் அதெல்லாம் எதுவுமே நம்ம வந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னா கொடுக்கக்கூடாது. என்ன சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வேலை கொடுங்க, அதுக்கப்புறம் வேலையை பார்த்துட்டு நீங்கள் சம்பளம் கொடுக்கும்போது அதுலேருந்து கட் பண்ணிக்கங்கன்னு வேணால் நம்ம பேசலாம். ஸோ அதை தவிர அட்வான்ஸுங்கிறது ₹1 கூட நீங்கள் கொடுக்கக்கூடாது. வேலை வந்து உங்களுடைய திறமைக்கு மட்டுமே தவிர அட்வான்ஸு டெபாசிட்டுக்கெலாம் கிடையாது. அதை எப்பயுமே நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு வேலை தேடணும். ஸோ இதுதான் வேலை வாய்ப்பு தகவல்கள் பற்றின இடம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா வேலை செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இடம் அப்படின்னு இருக்கும். எந்த இடமும் நீங்கள் அந்த வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஊரில் எந்தெந்த ஊர் அப்படிங்கிறது டீட்டெயில்ஸ் வந்து வருது. ஸோ நான் இதை எங்கே செலக்ட் பண்ணேன்னு நான் திருப்பி காமிக்கிறேன். ஸோ இதை நான் வந்து செலக்ட் பண்ணது வந்து இந்த வேலை அப்படின்ட்டு இடம் அப்படின்றதுல இதை செலக்ட் பண்ணணும். ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணணும். இடம் அப்படிங்க செலக்ட் பண்ணி நான் வந்து உதாரணத்துக்கு கடலூர் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். சமர்ப்பின்னு கொடுத்தோன்னா கடலூரில் என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்கோ அது வந்து இந்த டீட்டெயில்ஸ் வந்து இதில் வந்து வரும். ஸோ அதே மாதிரி வேலை வகை. ஸோ இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணால் ஆஃபீஸ் வேலையா இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோமா அப்படிங்கிறது. சரி, நான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் மோஸ்ட்லி நம்ம கேட்போம். ஸோ அதை வந்து சமர்ப்பிக்கிறேன். ஸோ இதில் வந்து இதுலேயும் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் வந்து நிறையா வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை வந்து பார்க்கலாம். தகுதி, அப்புறம் வந்து சம்பளம் எதில் வேணும் அப்படிங்கிற இந்த மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் வந்து நிறையா வந்து வரும். ஸோ இது வந்து நான் திருப்பி பேக் போகிறேன். ரைட். ஸோ இந்த விஷயம் வந்து இருக்குது. மேலும் பார்க்க அப்படிங்கிற செக்ஷனில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஃப்ரண்ட் பேஜில் பார்க்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. திருப்பி நான் பேக் போகிறேன். ஸோ இப்போ கீழே பார்த்திங்க அப்படின்னா லோக்கல் அப்படிங்கிறத ஹோம் பேஜ் செலக்ட் பண்ண அப்படின்னா ஹோம் பேஜில் தான் நம்ம இருக்கோம். ஸோ இப்போ தேடு அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். என்னென்ன விஷயங்கள் நம்ம தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக வந்து வேலை வாய்ப்பு தேடணுமா, திருமணம், வாங்க, விற்க, வாழ்த்துக்கள். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய உங்கள் ஏரியாவில் என்ன விஷயம் தேவையோ அது வந்து இருக்குது. அடுத்தது இங்கே வந்து திருப்பி வேலை அப்படிங்கிறது ஆப்ஷன் வந்து திருப்பி கீழேயும் நீங்கள் வந்து பார்க்கலாம். அந்த ஆப்ஷன் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. வேலை அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. வேலைகள் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வேலை வாய்ப்பு இன்ஃபர்மேஷன் வந்து இப்படி வந்து நிறையா வரும். மேலே இடம், வேலை, தகவல், தகுதி இதெல்லாம் இருக்குது. ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுக்கு பேஸ் பண்ணி உங்கள் ஏரியாவில் என்ன வாய்ப்பு வரும். ஸோ லோக்கல் வேலை அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து நம்ம செலக்ட் பண்ணும்போது என்ன வருதுங்கிறத பார்க்கலாம். ஸோ லோக்கல் வேலை இதை நான் செலக்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உள்ளூரில் என்னென்ன வேலை வாய்ப்பு அந்த விஷயங்கள் வந்து வருது. ஸோ ரொம்பவே யூனிக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ வரைக்கும் பார்த்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் ஹோம் பேஜில் வந்து என்ன பார்த்தோம்னா மேலே லோக்கல் உள்ளூர் நிலவரம் பார்த்தோம். கீழே வந்து ஹோம் பேஜ் வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் தேடு அப்படிங்கிறது ஆப்ஷன். அப்புறம் கீழே வந்து வேலைகள், லோக்கல் வேலை இந்த வாய்ப்பு இருக்குது. இந்த ப்ளஸ் ஐக்கான் செலக்ட் பண்ணும்போது நீங்கள் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா இது சமர்ப்பிக்கும் வகையை தேர்ந்தெடுக்கும். இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஊரில் உள்ள ஒரு வேலை வாய்ப்பு, நீங்கள் வந்து உங்கள் கடை வச்சுருக்கீங்க, ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கீங்க, அதில் வேலை வாய்ப்பு வந்து பதிவு பண்ணணும் அப்படின்னா அதை வந்து இந்த இடத்துல வந்து இந்த ப்ளஸ் ஐக்கான் செலக்ட் பண்ணலையா அதில் வந்து செலக்ட் பண்ணி அப்டேட் இந்த வேலை நீங்கள் யாருக்காவது வேலை கொடுக்குறீங்க அப்படின்னா வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் அடுத்தது வந்து இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம். அடுத்தது செய்திகள், உங்கள் ஊரில் ஏதாவது செய்திகள் வந்து அப்டேட் பண்ணணும், ஃபோட்டோ பண்ணணும், உங்கள் ஊரில் உங்கள் தொகுதியில் உங்கள் ஏரியா லெவலில் ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் நியூஸ் வந்து அப்டேட் பண்ணணும்னா இங்கே வந்து போடலாம். இது வந்து பப்ளிஷ் ஆகும். ஸோ இதுக்கு இந்த செக்ஷன் இருக்குது, ப்ளஸ் செக்ஷன். ஸோ மொத்தத்தில் இந்த ஆப்பை பற்றின உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேலைவாய்ப்பு சம்மந்தமாக நிறையா இருக்குது அப்படிங்கிறதுனால இதை வந்து நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய உள்ளூர் செய்திகளும் இருக்குது, விலைவாசி நிலவரங்கள் இது எல்லாமே இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் வந்து இதில் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். நீங்கள் ப்ரொஃபைல் செக்ஷன் போனீங்க அப்படின்னா உங்களோட நேமு, மொபைல் நம்பர் கேட்கும். அதை ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வேலைவாய்ப்பு செய்திகள், நியூஸ் எல்லாமே வந்து வாட்ஸ்அப்பில் வரும். இதை நான் ஜஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணாமே உங்களுக்கு வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களோட மொபைல் நம்பர், பேர் அதெல்லாம் போட்டிங்கன்னா ஓடிபி வரும், கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணி செக் பண்ணிக்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஒரு யூனிக்கான யூஸ்ஃபுல் ஆப் ரிவ்யூவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.